முன்னாடி வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாடு தான் வண்டி இழுக்கும். அதாவது ஜல்லிக்கட்டு மாடு தான் வண்டிக்கு, உழவுக்கு எல்லாமே. இப்போ அந்த கல்ச்சர் மாறி, இப்போ செப்பரேட்டாக ஜல்லிக்கட்டு காளையை மட்டும் தனியாக வளர்த்து வண்டிக்கு மற்றதுக்கு கொஞ்சம் இந்த மிஷினரி டெவலப் பண்ணதில் இதை வந்து நாங்கள் வந்து அந்த உழைப்புக்கு பயன்படுத்தலை. ஸோ அதில் மிஷினரி வந்துருச்சு. ஃபுல்லாக டோட்டலாக டிராக்டரு அது இதுன்னு நிறைய மெஷின் வந்தாலும். இப்போ இதை செப்பரேட்டாக வளர்க்குறதுன்றது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இல்லைன்னு இல்லை. பட்டு அது எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக வந்துட்டதுனால எங்களுக்கு அது ரிஸ்க்காக தரல. அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற சாப்பாடு தான், அதே மாதிரி தான். அது கண்டு அம்மாட்ட பிறகுது அது பால் குடித்து அதுக்கு ஒரு 1 இயர் வந்த பின்னாடி செப்பரேட் பண்ணி அதை எதை ஜூஸ் பண்ணி இந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆகும் இந்த கண்டுக்குட்டி அப்படின்றத ஜூஸ் பண்ணி நாங்கள் அதை செப்பரேட் பண்ணிடுவோம். செப்பரேட் பண்ணி அதுக்கான அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வண்டி மாடு உழைச்சி விருதா மாடு கொடுக்குற கதை. ஆனால் பட் அது கல்ச்சரில் இருக்கிறதுனால பெருசாக அதை நாங்கள் பேர்டனாக எடுத்துக்கிறதில்ல.